இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா காம்பவுண்டிங்கோட மேஜிக் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கதையோட உதாரணத்தை சொல்றேன். ஒரு நாட்டோட அரசர் இருக்காரு. அவர் வந்து செஸ்ல தன்னை யாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்ற கர்வத்துல இருக்காருங்க. அந்த நாட்டோட மக்களுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது என்னை யாராவது ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளைக்கு 30 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிடுறாரு. அதுல வந்து நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அறிக்கையும் விடுறாரு. என்னன்னா, சப்போஸ் நான் உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உங்க தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வராங்க. ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தலை துண்டிக்கப்படுது. 3ஆவதா ஒருத்தர் வராரு. வந்து அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் ராஜாட்ட. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்கய்யா. எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கு. நான் வந்து இதுல உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து 30 நாளைக்கு 30 பொற்காசுகள் தரேன்னு சொன்னீங்க. அது எனக்கு வேண்டாம். டெய்லி எனக்கு ஒரு பொற்காசுகளா எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். 30 நாளைக்கு எனக்கு எவ்வளவோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே வந்து அந்த ராஜா அப்படியா, சரி இது கூட நல்லா தானே இருக்கு, சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் உட்கார்றாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நபர் ராஜாவை ஜெயிச்சிட்டார். ராஜாவை ஜெயிச்சோடனே ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. உடனே சரி ஓகேப்பா நீ கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் ஜனங்களும் இருக்கிறதுனால அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிடுறாரு. அப்போ மந்திரி வராங்க. மந்திரி வந்தோடனே ஒவ்வொரு பொற்காசுகளாக எடுத்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு, 2வது நாளைக்கு 2, 3வது நாளைக்கு 4, 4வது நாளைக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் டபுள் த அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் போயிட்டே இருக்கு. அப்படி பார்க்குறப்ப நார்மலா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொற்காசு அப்படின்னு பாக்குறப்ப 30 நாளைக்கு 30 பொற்காசு. இவர் சொல்றத பார்த்துட்டு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறப்ப அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரிட்டர்ன்ஸ் ஆகுது. அப்படி பாக்குறப்ப 30வது நாள் அந்த நபருக்கு ராஜா எவ்வளவு தெரியுங்களா கொடுக்கணும்? 53 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய மேஜிக். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபீல்டு இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.